என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்க? சோத்த வாயில வைக்க முடியல. அண்ணே போய் சொல்லாதே. மைனி சமைச்சதை நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். நல்லாதான் இருந்துச்சு, சும்மா குறை சொல்லாத. பேசாம சாப்பிடுனே. அப்படியா? ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா. நீ எதுக்கு போய் சொல்லுத? இல்ல நான் போய் சொல்றேனா? இங்கிட்டு வாச்சல, நீ வந்து ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. என்ன டீ? எப்படி டிராமா போட்டு என்ன சாப்பாடு போட வச்சா நான் பொண்டாட்டி ஆயிடுவேனா? என்னடி பண்ணி வச்ச? சமைச்சது நான் தான். ஆனா உங்க அண்ணனுக்கு நன்றி கொஞ்சம் கம்மியாச்சு. அதான் 2 கை உப்பள்ளி போட்டேன். கொஞ்சம் ரோஷம் வரட்டும்னு ஒரு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் அள்ளி போட்டேன். அவ்வளவுதான். அடிப்பாவி. கிச்சன்ல உப்பு தீந்து போச்சு. நாளைக்கு புதுசா உப்பு பாக்கெட் கொண்டு வர சொல்லு. நான் போய் படுக்கிறேன். இந்த அப்பா பிரசிடென்ட். 100 நாள்ல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது 99 நாள். பாத்துக்கோ. நீங்க எல்லாரும் என்னைய பட்னி போட்டு குழம்ப விட்டு இப்ப நல்லா தூங்குதீங்களோ? இருட்ட நான் அவகிட்ட பேசிக்கிட்டேன். சமூகத்துக்கு தான் பரணின்னு மதனி ஜாதகத்துல இருக்குன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி ஆனாலும் அது நடந்துரும்னு நினைச்சேன். ஆனா இவ டாக்டர் மாப்பிள்ளைய விரும்புறேன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த டாக்டர் ஓடி போயிட்டான். ஏன் புருஷன் அவள பாத்திரக்காரன் அவனுக்கு கட்டி வைக்க பாக்குறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் அவனை தாலி கட்ட சொன்னேன். போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ணன், எல்லாமே நல்லபடியா தானே நடக்கும். என்னோட வார்த்தைக்காக தாலி கட்டுனவன் நான் பெத்த பொண்ண கைவிட்டுற மாட்டானே. யாரு கைவிட்டாலும், நீயும் நானும் கூட கைவிட்டாலும் அந்த முருகன் கைவிட மாட்டான். நீ நம்பு. இத பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறேன். நீ நம்பிக்கையோட போயிட்டு வானே. என்னத்தான் நம்புறது? அத நினைச்சால என் நெஞ்சே அடைக்குது. எனக்கு வேற யாரு இருக்காத்தா? சொல்லியல நீ ஒருத்தி தானே இருக்க. அதான் ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வர்றதா கிளம்புறேன். பாத்து என்னாச்சுன்னு? உடம்பு ஏதாவது பண்ணுதா? சொல்லுன்னு. வெயில்ல வந்துடல, அதான் தலை லேசா சுத்திருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. சிவபாலா, அம்மா, அண்ணனை கூட்டிட்டு போய் வீட்டுல பத்திரமா விட்டுட்டு வந்துரு. சரிம்மா. அண்ணன், நீ சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு போக வேண்டாம். ஐயோ விடுத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 மிதி மிச்சா நான் வீட்டுக்கு போயிருவேன். விடு, நான் போறேன். அண்ணன் என்னன்னு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டியா? அது என்ன போறேன்னு அபசகுணமா சொல்லுத? விடுத்தா, பாய் தவறி வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன். சரிண்ணே, வரேன் சிவபாலா. சரிங்க மாமா.
ம். ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு 4 ரூபாய், மொத்தம் 21 பிரிண்ட் அவுட்டுக்கு 84 ரூபாய், மீதி 15 ரூபாய் பிளஸ் 1 ரூபாய் சாக்லேட் சில்லறை இல்லாததால். உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கனி. சாக்லேட் கூட திங்காம வச்சிருக்கியே. ம். ஆமா, கடைக்கு போறதுக்கு முன்னாடி இசக்கிய வீராவும் ஏதோ சொன்னாங்களே. குப்பைக்காரர் வரத்துக்குள்ள குப்பை கொடையை கொண்டு போய் வெளியில வைக்கணும். ஓகே. ஆமா, கன்ஃபார்ம் ஹார்ட் அட்டாக் தான். பல்ஸ் ரேட்லாம் கண்ணா பின்னான்னு இருந்துச்சு. கண்ணு டைலைட் ஆயிருக்கு. உடனே அதுக்கான டேப்லெட் கொடுத்தாச்சு. கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்களா? நானே கார்டியாலஜிஸ்ட் தான். தேங்க்ஸ் டாக்டர். ஐ அம் டாக்டர் பரணி. நான் தான் கால் பண்ணிருந்தேன். நான் உள்ள வரலாமா? ஷூர், வாங்க. இந்த போன் வந்து அட்டெண்ட் பண்ணு. ரத்னாவோ அந்த அறிவு கிட்ட சண்முகமோ கால் பண்ணா நாம இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு தகவல் சொல்லு. நான் உள்ள இருக்கேன். சரிக்கா. அக்கா, என்னடா? மாமாவை காப்பாத்திக்கலாம்லக்கா. தெரியல. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீ மாமாக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ. சரிக்கா. கொஞ்சம் வரசா போங்கல. ஏமா, இங்க வைகுண்டன் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்களாமே. அது எங்க? அவர் ஐசியூல இருக்காரு சார். ஐசியூ எங்கிட்டு போறா? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்புங்க. வாங்கடி. அப்பா. பரணி, அப்பா, அப்பாக்கு என்னாச்சு? எங்கடா போயிட்ட? மாமா இருக்காரா செத்தாரான்னு பாக்க வந்தியா? ஏலே, என்னல பேசுத? மூடுறா வாய. மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தனி மனுஷியா நாங்க கத்திட்டு இருந்தேன். உங்க எல்லா மரமட்டைக்கும் நான் கால் பண்ணேன். ஒருத்தையும் எடுக்கல. இப்ப வந்து கண் கலங்கி நிக்கிறீங்க. அறிவில்லை உங்களுக்குலாம். போன் வந்தா எடுக்கணும்னு தோணாதா? காது கேட்கலையா இல்ல மொத்தமா அவுட் ஆயிடுச்சா? ஏலே, நகரமன்ற கூட்டத்துல ஒரே சத்தம்ல. போன் அடிச்சதே கேட்கல. ஆமா, இவர் பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட். ரொம்ப பிஸியா இருப்பாரு. என்னல போன் எடுக்க கூட டைம் இல்லையா உனக்கு? ஏலே, சத்தியமா சொல்றோம்ல, வேணும்ட்டே அது மாதிரி செய்வனா? இன்னும் வேணும்னு வேற செய்வியா? இல்லை, நீ உள்ள இருக்கிற ஒரு உசுரை காப்பாத்தல, உன் எதிரில நிக்கிற 5 உசுரையும் சேர்த்துல காப்பாத்திருக்க. உனக்கு நன்றின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாதுல்ல. இந்த நிமிஷம் நீ எங்க குலச்சாமியா நினைச்சு கும்பிடுதோம்ல. எனக்கு உன்னை பிடிக்காது. ஆனா உள்ள இருக்கிறது என் அம்மாவோட அண்ணன், என் தாய் மாமா. சின்ன வயசுல இருந்து என் அப்பாவை விட என்ன சீராட்டி வளர்த்திருக்காரு. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. நீ இப்படி எல்லாம் என் முன்னாடி சீன் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னோட போலி கண்ணீரால சத்தியமா என் மனசை மாத்த முடியாது. புரிஞ்சுக்க. நான் பாத்துக்கிட்டுதான்ப்பா.
அது சரியா வரணும்ல. அது இல்லைல்ல, நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சாவதுக்குள்ள எனக்கு ஒரு 2 ஆசை இருக்குல்ல. இப்போ ஏப்பா அப்படிலாம் பேசுத? கேளு, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுதாவுல. நீயும் பரணியும் சந்தோஷமா வாழணும் ஐயா. 2வது ஆசை, என் சூடாமணியை எப்படியாவது பார்க்கணும் ஐயா. என் கட்ட வேகிறதுக்குள்ள இந்த 2 நடந்துடும் ஐயா. அதுதான் என் ஆசை. ஏன்னா சூடாமணி வந்தாரா ஐயா, நம்ம குடும்பத்துல உள்ள பழி தீரும். இந்த 4 பொட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஐயா. அது போதும் எனக்கு. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லல, இப்ப சொல்லுதே. என்ன ஐயா, என்ன சொல்லுது? நம்ம அம்மா உசுரோட இருக்குப்பா. அப்படே ஏலவா ஞானமட்டிதா, உன்னை வருஷம் பூரா கும்பிட்டது ஐயா, வருஷம் பூரா கும்பிட்டது. ஒரே ஒரு வரம் தானே கேட்டேன், அள்ளி கொடுத்துட்டி ஐயா. போதும் ஐயா, இது போதும் ஐயா எனக்கு. அப்படியே முருகா. ஞாபகம் வச்சுக்க, அம்மா கூடிய சீக்கிரம் வரும். அத கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிக்க வைப்பேன். சரியா சரியா, அவ இருக்கல்ல, அவளை கூட்டு வந்து நிப்பாட்டு இல்ல. அது போதும் எனக்கு, அது போதும். என் சாமி அவ வந்தாலே போதும். தெய்வையா அவ வந்து நின்னாலே போதும் எனக்கு. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்குச்சு. இந்த உண்மையை இப்ப நான் உன்கிட்ட சொல்லிவிட்டேன். தயவு செஞ்சு இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன் ஐயா, சொல்ல மாட்டேன். அம்மா அம்மா எங்க பக்கத்துல கேரளாவில தான் இருக்கு. ஆனா அதனால உடனே கிளம்பி வர முடியாத சூழ்நிலையில இருக்கு. அது வர வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன். என்ன கேட்டா ஸ்டென்ட் கூட வைக்க வேண்டாம்னு தான் தோணுது. 40% தான் பிளாக் ஆயிருக்கு. ஆமா, நானும் அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவரு ஹெல்த்தியா சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு டாக்டர். ஐ திங்க் ஹி இஸ் ஓகே. ஆமா, பிரிஸ்கிரிப்ஷன் தர்றேன், மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கேஸ் ஹிஸ்டரியில ரெடி பண்ண சொல்லிட்டேன், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டிஸ்சார்ஜா? வீட்டுக்கு கூட்டு போய் ஏதாச்சும் ஆச்சுனா? அதெல்லாம் தெரியாமையா டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? மாமாவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, மருந்து மாத்திரையை கண்டினியூ பண்ணாலே போதும். நீ பேசாம இரு. சரியா? ஓகே டாக்டர், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. இன் கேஸ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் I'll call you, okay? யா, ஷூர். டேக் கேர். You too. ஓகே. Thank you. என்ன ஆச்சுன்னு உனக்கு? இப்படி வந்து படுத்து கிடக்கியே. நீ என்ன வந்து பார்த்தப்பவே ஒரு வழியா தான் இருந்த. நான் கூட சிவபாலனை உன்னை வீட்டுல விட்டுட்டு வர சொன்னனே. சொல்ல சொல்ல கேட்காம வேகாத வெயில சைக்கிள் எடுத்துட்டு போனியே. அதனால தானே நான் உனக்கு இப்படி வந்துச்சு. இல்லதா, உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அப்பவே சலன்னு வேத்துச்சு. சரி, வெயில சைக்கிள் அழிச்சு வந்தோம்ல, அதனாலதான் வேக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லன்னு உனக்கு சம்முவத்தையும் என் மகளையும் நினைச்சுதான் இப்படி உடம்புக்கு வந்துருச்சு. அண்ணா, நீ எதுக்குன்னு கவலைப்படுத? சம்மு இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். எதுக்காகனே உன் மனசை போட்டு நீ இப்படி உழப்பிக்கிடுத? எப்படித்தா, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இப்படி ஆளாளுக்கு நீ ஆச்சு நானாச்சுன்னு இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும்? நீயே சொல்லு. பாத்தீங்களா?
என் அண்ணனை படுக்க போட்டதே நீங்க 2 பேரும் தான். தெம்பா தடகாத்திரமா அது பாட்டுக்கு என் அண்ணன் அது வேலையை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சண்டையும் சச்சரவுமா இருந்துகிட்டு என் அண்ணனை சாகடிக்க பாக்குதியலே. கேட்டி பரணி, உனக்கு இது நியாயமா இருக்கா? மா வேண்டாம், இது ஹாஸ்பிட்டல். இங்க ஏதாவது பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அவருக்கு இப்படியான நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வியா? இவர் இப்படி விழுந்ததுக்கு காரணமே யாரு? நீ தானே? உன்னோட பிடிவாதம் தானே? மா, உன்னோட மனசாட்சியை தொட்டு சொல்லி யார் காரணம்னு. இது எல்லாத்தையும் நடத்தி வச்சது யாரு? நீயும் அண்ணன் மகனும் தான். தப்ப நீங்க செஞ்சுட்டு என் மேல பழி போடுறீங்க. இப்போ நீ பேசாதம்மா, அப்புறம் நான் ஏதாவது பேசிட போறேன். என்னத்த பேசுவ நீ? என்னடி பேசுவ? போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டு போனா நீ மேல மேல போயிட்டு இருக்க. ஏடி, டாக்டர்னு சொல்லுதியே, இன்னைக்கு வரைக்கும் அவன் உன்னை ஏன்னு கேள்வி கேட்டிருப்பானா? ஏதோ சம்மு அதான் அவனை மிரட்டினான்னு சொல்லுதியே, அப்போ போன்ல பேச கூட பயப்படுவானாடி அந்த டாக்டரு? என்ன செய்வா? தனி பொம்பளையா இருந்தா இந்த உசுருக்கெல்லாம் பயப்பட மாட்டான். ஆனா அவ தாய் இல்ல, அது ரொம்ப பாசமான தாய். புள்ளைய கொல்லுவேன்னு சொன்னா அவ பயந்து தானே ஆகணும். எப்படி அவன் கோலத்துக்குள்ள நுழைஞ்சா நீங்க புள்ளிக்குள்ளே நுழையிறீங்களா ஐயா? ஐயா, உங்களை விட்டா இந்த செந்தூர் சீமையில ஆளே கிடையாதியா. அதான் இந்த ராசியத்துல நான் ராசாவா இருக்கேன். இன்னும் நீ கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்குல்லே. ஆமையா, வா, நீ பேசாம வா. நான் என்ன செய்யறோன்னு பாத்துக்கிட்டே இரு, நடுவுல வாய விட்டுறாத. சரிங்கய்யா. சூடாமணிய சந்திச்சு அவ குடும்பத்துக்கே ஒரு முடிவு கட்டது. மாமா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? மாமா உட்காருங்க மாமா. என்ன எல்லாம் இப்படி பாக்குறீங்க? ஆஸ்பத்திரியில் விழுந்து எந்திரிச்ச மனுஷனை ஒரு மருமகனா வந்து பார்க்க வந்திருக்கேன். அது தப்பா? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள திருட்டு பயதாண்டா கதவை திறந்து வருவேன். சில நேரம் போலீஸும் உள்ள போவேன். வெளியே கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு, அதான் உள்ள வந்து உட்கார்ந்தேன். மாமா, ஏன் நிக்கிறிய? வாங்க உட்காருங்க. வெளியில போல. மச்சா, வீட்டுக்கு நலம் விசாரிக்க வந்தவன இப்படி துரத்துறீங்களே. இலே, அப்பா முன்னாடி சண்டை வேண்டான்னு பாக்க. நல்லபடியா சொல்லுதேன், ஒழுங்கா வெளியில போயிடு. என்ன மச்சா, எதுக்கு இப்படி கோவப்படுத? எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பாரு, மாமா மச்சான் தானே. என் தங்கச்சியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், உன் தங்கச்சியை எப்பனாலும் எனக்கு கொடுக்க போற. ரத்னா, என்ன நான் சொல்றது? நீ வாப்பா. இல்ல கனி, அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா சொம்பல. சீக்கிரம் போ.
வேண்டாம்னு பார்த்தேன். ஆனா நீ வேணும்னு ஆசைப்படுதிய. இங்க தரவா இல்ல வெளியில வச்சு தரவா? கனி, அக்கா, சாமிக்கு பூஜை கொடுக்கற வில்வேலைய பறிச்சிட்டியா? பறிச்சிட்டேன்க்கா. குடு. ஏத்தா, நடு ஜாமத்துல பசிச்சா என்ன டீ பண்ணுவீங்க? சாப்பிடக்குள்ள ஏதாவது எடுத்து வச்சீங்களா இல்லையா? அப்பதானே ராத்திரி பூரா கண்ணு முழிக்க முடியும். கொஞ்சம் கடலை முட்டாயும் காரப்பொடியும் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. பாட்டில்ல குடிக்க தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன். சரிதா சரி. அக்கா, எனக்கு என்னமோ கனி மேலதான் டவுட்டா இருக்கு. போன வருஷம் மாதிரி இவதான் கோவில்ல பப்பரப்பேன்னு படுத்து உறங்க போகுதான்னு நினைக்கேன். ஐயா, நான்லாம் உறங்க மாட்டேன். இந்த தடவை பாருங்க, உங்க எல்லார விட நான் தான் முழிச்சிட்டு இருக்க போறேன். இதேதான் போன வருஷமும் சொன்னேன். ஏ எசக்கி, என் பெட்ஷீட் எங்க காணும்? அடடா, எடுத்து வைக்க மறந்துட்டேன் பாரு. நீதான் 4 நாளுக்கு ஒரு தடவை போர்வையை மாத்துவியே. அத துவைச்சு காய போட்டிருக்கேன், வந்து எடுத்துக்கிடுவோம். ஓகே. ஆமா, நீ ஏன் இன்னும் கிளம்பாம இருக்க? நானா எங்க வரணும்? அதுவும் இந்த ராத்திரியில குடும்பமா எங்க போனோம்? ஏத்தா, இன்னைக்கு செவராத்திரி இல்லாத்தா, ராத்திரி பூரா கண்ணு முழிக்கணும்ல. நியாயமா பார்த்தா வருஷம் வருஷம் குலதெய்வத்தை தான் போய் கும்பிடணும். அதுக்குதான் நமக்கு வாய்க்கலையே. அதான் போய் சிவனையாவது கும்பிட்டுட்டு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிட்டு வரலான்ட்டு போறோம். மாமா, என்ன மாமா இது? இப்பதான் நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருக்கீங்க. மைல்டான பிளாக் தான், அதுக்காக இப்படி கண்டபடி ஆட்டம் போடுவீங்களா? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? ஏத்தா, சாமி விஷயம் தான். நான் என்ன போய் அங்க வேலை வெட்டியா பார்க்க போறேன், இல்ல வெட்டி முறிக்க போறேனா? கண்ணு முழிக்க போறேன் ராத்திரி பூரா. காலையில வந்து நீட்டி நிமிந்து படுக்க தானே போறேன். அவ்வளவுதானே. அப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிற. போவேணான்னு மட்டும் சொல்லாதா. பரணி, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. நீ போய் புறப்பட்டு போ. ஏய், இங்க பாரு, எனக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சாமி பிடிக்கும், சாமியை கும்பிடுவேன். அதுக்காக ஹெல்த்த கெடுத்துக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு டாக்டரா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுரி. எப்பா, என்னப்பா இப்படி சொல்லுதா? இது பாருங்க, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். அவ்வளவுதான். கிளம்புறோம். கதவு நல்லா தாப்பா போட்டுக்க. என்ன? சரி மாமா, அதெல்லாம் நான் பத்திரமா இருந்துப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க வரோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பலான்னு பார்த்தா ஆரையும் காங்கலையே. எங்க போயிட்டா அவ? அண்ணே, அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். ஐயா, இந்த வைகுண்டம்னு நாம பிரசிடென்ட் அண்ணாச்சி சண்முகம் இருக்காவுலா, அவருடைய அப்பா, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? யாரு? அந்த மளிகை கடை வச்சிருக்கானே சம்முவம், அவ அப்ப வைகுண்டமா? ஆமா 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 ஐயா. இந்த மாதிரி இருப்பாரா? என்ன பண்றது? கோயில செல திருட வந்த மாதிரி கோத்திட்டு உட்காந்துருக்குவ. நான் நினைச்சல நீ நேரா கோயிலுக்கு தான் வருவேன்னு நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டேன். ஆமாம்பா, வருஷம் ஃபுல்லா மகனை கும்பிடுதான். இன்னைக்கு சிவராத்திரில, இன்னைக்கு அப்பனையும் சேர்த்து கும்பிட்டா புண்ணியம் தான்ல. அது சரி அது சரி. ஆமா, தங்கச்சிகளா எங்க? ரொம்ப முக்கியம். உன்னை யாருல இங்க வர சொன்னது? என்னப்பா, சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சா ஸ்ட்ரைட்டா சொர்க்கம்ல. நீங்களாம் சொர்க்கத்துக்கு போவீங்க, நான் மட்டும் நரகத்துக்கு போனா நல்லவா இருக்கு. அப்புறம் தங்கச்சிகளா அண்ணன் எங்கன்னு தேடுவாவுல. சூடாமணி, ஒரு மவனை பெத்து வளடி, நான் ஒரு மக்கு மடையனை பெத்து வளர்த்திருக்கிய. இவன்லாம் விளங்கவா? எப்போ நீ எதுக்கு நீ கண்ட மாதிரி பேசுத? ஆக்கங்கிட்ட கூவ அங்க பரணி தனியா இருக்காளே, அவகிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவளுக்கு துணையா இருக்கு. எது அவளுக்கு நான் துணையா? ஐயோ, கண்டத பேசிட்டு இருக்காத போ. எப்போ தங்கச்சிங்க எங்க? வேணால சொன்னா கேளு. அங்க பரணி மட்டும் தனியா இருக்கா. அவகிட்ட தன்மையா பேசி அவளை சமாதானப்படுத்துற வழிய பாரு. ஆறு, நான் அவளை சமாதானப்படுத்துறதா? எப்பா, அர்த்தமே இல்லாம நச நசன்னு பேசிட்டு இருக்கவன். நீ ஆளை விடு, நான் கோயிலுக்குள்ள போதே.
ஓயிலாச்சுன்னு பாக்குறேன். உன்னை வெளுக்க வேணாம்னு பாக்குறேன். உங்க அப்பா அடி எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எப்போ நீ என்ன அடிக்க போதியா? பின்ன கொஞ்சம் அவளா எப்போ அண்ணன் தான் மைனியை நினைச்சு பயப்படுறாவளா? பிறகு எதுக்கு நீ வீட்டுக்கு அனுப்புறதுல குறியா இருக்க? மைனி கூட பேசுத நேரத்துல சாமியை கும்பிட்டா புண்ணியமாவது கிடைக்கும்ல? யாருல இவன் சுத்த விளங்காத பையலா இருக்க? அவன் தான் கூமுட்டேன்னு பார்த்தா நீ படிக்கிறத கூமுட்டியா இருப்ப போல இருக்க. அட என்னங்க நடு சாமத்துல என்னங்க பேச்சு பேசுறீங்க? விரல் இருக்கணும் நாக்க இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு. சரி இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்ல வெளியிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு உறக்கம் வருது, சீக்கிரம் சொல்லுங்க. அதுகிட்ட நானு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில வாரேன். ஏட்டியா நீ இடிச்சு தள்ளிட்டு உள்ளார ஓடுது நீ? அண்ணா என்ன அண்ணன் பக்கத்துக்கு அம்புட்டு ஆவலோ? என்னது ஆஸ்பத்திரியில நீங்க இருந்தீங்களா? அப்ப நான் இருந்த பதட்டத்துல அதெல்லாம் யாருங்க பார்த்தா? அண்ணனுக்கு ஒண்ணுனதும் துடிச்சு போய் ஓடுனேன். அதுக்கு என்ன இப்போ? இருக்கட்டியே இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிட்டேன். சரி அப்ப நான் உறங்க போகவா? போய் தொலை. இல்ல 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 இல்ல, அன்ப சொல்லணும்ல. போய் தொலைங்க. ரொம்ப சந்தோஷங்க. கேளு சிவபாலா, நீங்க போய் உறங்கு. சரிப்பா, நானும் அப்படியே போய் படுக்கிறேன். ஐயா நான் கிளம்பட்டுமா? நீ கிளம்பு. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து. என்ன வேலையா? ஒரு நல்ல ஆளா பார்த்து பிடிக்கணும்ல. என்ன வேலைக்கு? அந்த வெறும்பைய சம்மூத்தை போட்டு தள்ள. இதுக்கு மேலேயே உசுரோட இருந்தா நமக்கு தான் ஆபத்து. இல்ல அடுத்த தடவை இந்த சண்முகம் சூடாமணிய பாக்கிறதுக்கு அந்த ஜெயிலுக்கு போகவே கூடாது. அதுக்கு முன்னால அவன் கதையை நம்ம முடிக்கிறோம். என்னலே என்ன ரோசனை? சரியான ஆளு யாருன்னு தான் யோசிக்கிறேன். நல்ல ஆளா பாருலே. அடுத்த தடவை சூடாமணியை பார்க்க இந்த சண்முகம் போனான்னு வச்சுக்க, அவன் உடனே வந்து எண்ணெய போட்டு தள்ளிடுவான். அதனால எம்பிட்டு சீக்கிரம் முடியுமோ அம்பிட்டு சீக்கிரம் அவன் கதையை முடிக்க. ஐயா கைவச ஆள் இருக்கியா? சரியான வேலைக்காரன். நாளைக்கு வர சொல்லிட்டா? யாரு? அந்த சார பாம்பு மாதிரியா? ஐயா அது வேற கதையா. அன்னைக்கு தப்பு நடந்து போச்சு. சாதாரண தப்பாது. டாக்டர் மாப்பிள்ள மேல பழிய போடலன்னு சொன்னா நான் பார்த்து வச்சிருந்த பாத்திரக்கான மாவு மேலேயே பொழிய போட்டேன். மறப்பேனா நான் அதை? இல்ல 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 இல்ல, இது ஒன்னைய நம்பி இனிமே பிரயோசனம் இல்ல. இதுக்கு வேற ஆளை பிடிக்கணும், பிடிச்சே ஆகணும். இல்ல இத சண்முகம், சண்முகம். என்னடா ஏன்டா கத்துன? வேணாம் மரணி. இந்த மாதிரி நடு தாமத்துல வீட்டுல ஆறலாம் நேரத்துல இந்த மாதிரி புருஷனை வெட்ட வரதுல தப்புல. அடச்சி வாய் முடு. உன் மனசுல நீ நினைக்கிறியே அதை விட இது ஒண்ணு தப்பு இல்ல. ஏலே வேணாம் மரணி, தப்பு செய்யாதல. ஏய் தப்பு பண்ணது நீதான். ஏலே நானா பண்ண நினைச்சல, நினைச்சாலே தப்புதான். ஏலே என்னல நினைச்சாவ? நீ மாட்டு பேசிட்டே போற.
எல்லாம் எங்க அப்பா சொல்லணும். ஒரு கண்ணி கழியாத கண்ணி பையனை வீட்டுல தனியா விட்டு பக்கத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை விட்டு போனாரு பாத்தியா? அவங்க பண்ணதான் தப்பு. ஓ, பக்கத்துல பொண்ணு இருந்தா நீ இஷ்டத்துக்கு பிளான் பண்ணுவியோ? பாரு பரணி, 2 நாள்ல அம்மாவாசை, அப்ப அப்படிதான் செய்ய. அதுக்காக டக்குனு அருவாளை தூக்கிட்டு வருவியோ? ஓ, அமாவாசை நெருங்குனா உனக்கு இப்படிதான் கண்ட எண்ணம்லாம் வருமா? வெட்டி போட்டுருவ ராஸ்கல். இலே, இப்படி உறங்கினவன் எழுப்பி எதுக்குல மல்லு கட்டிட்டு இருக்க? யாரு நீ? தூங்குன தூங்குற மாதிரி நடிச்சிட்டு போய் சொல்றியா? யாரு யாரு நான் நடிச்சனா? இலே, நல்ல அம்சமா உறக்கத்துல இருந்த நீ வந்து எழுப்பிட்டம்ல. நான் சத்தமே போடலையே, அப்புறம் எப்படி முழிச்ச? நல்ல தூக்கத்துல இருந்தா உனக்கு எப்படி முழிப்பு வந்துச்சு சொல்லு. அப்ப தூங்குற மாதிரி நடிச்சது உண்மைதானே? ஐயோ ஏலே, என்னல இப்படி எல்லாம் பேசுத? இந்த கோட்டிக்காரி கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுதனே. ஏலே, நீ முதல்ல போய் படு. மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாமா? படுப்பேன், ஆனா தூங்க மாட்டேன். தூக்கத்துல கூட நீ தப்பா நினைக்க கூடாது. ஜாக்கிரதை. விடுத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவா செய்யுது? ஏண்டா படிக்கல, அதுக்காக பேசிக் காமன் சென்ஸ் கூடவா இல்ல? அவர் எந்த நிலைமையில இருக்காரு? நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? அண்ணே, என்னண்ணே என்னாச்சு உனக்கு? அப்பாவை செல்லமா கடிச்சுக்கிருவ, சின்னதா கோவப்படுவ, எப்படியா கத்துவ? கேட்டு எனக்கே கலங்கி போய் ஓடி வர. என்னென்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப அவரை திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் தான் திட்டுதேன். நான் கத்திட்டா இருக்கேன், நீங்களே சமாதானமா இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாருக்கு அறிவு இருக்கு, யாருக்கு அறிவு இல்லைன்னு தெரியலையே. கோவம் வந்தது கத்துன, இப்ப என்ன பண்ண சொன்னதீங்க? ஆளாளுக்கு வந்து நாட்டாம செய்யாதீங்க. போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. ஏய் லூசு, சாதாரண சமயத்துல நீ 1000 சண்டை போடலாம். இப்பதான் கார்டியாக் ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. அவருக்கு பிபி ஏறினா பிரச்சனை ஆகும். உனக்கு அது தெரியாதா? இஷ்டத்துக்கு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம் தான், கொஞ்சம் லூசு தான். நான் அப்படிதான் கத்துவேன், வெறி வந்தா அப்படிதான் கத்துவேன். இப்ப என்ன? போங்க. பரணி, நீ வா. கோவம் வந்து அதுக்கு கண்ணு மண்ணு தெரியாது. அப்பா நீயும் வா. வா மாமா, ஒரு தடவை உங்களுக்கு பிபி செக் பண்ணணும். வாங்க உள்ள வாங்க மாமா. அப்பா வா. ஓ, நீ முதல் போ. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அம்மை சத்தியம் வாங்கி இவர்கிட்ட உண்மையை சொன்னது பெரிய தப்பா போச்சு. உடம்பு சரியில்லாதவரு சொன்னா சந்தோஷப்படுவார்னு பார்த்தா, ஓ, இதையே புடிச்சுக்கிட்டு படம் பிடிச்ச என்னத்தை செய்ய போறேன்? ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன கேட்டாருன்னா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சொல்லு, இது உன்னோட ஊர் இல்ல. இங்கிருந்து உசுரோட நீ வெளியே போகணும்னா மரியாதை உண்மையை சொல்லிவிடு. ஏன் மவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பேப்பர்ல இருக்கிற போட்டோவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சாரே, என் பேர் மனோஜ் சாரே. ಈ ಪೇಪರ್ல நீங்க கண்ட போட்டோ என்னோட அச்சன், நானும் என்னோட அப்பா. இவன் 6 நாள் எடுத்துட்டு போறியா? ஏன் மவனை நீ எதுக்கு கொல்ல வந்தே? ഇല്ല സാറേ, ഞാൻ കൊല്ല വന്നത് നിങ്ങനെ മോണല്ല. ഞാൻ ഷൺമുഖത്തെ താൻ കൊല്ല വന്നത്. என்னலே சொல்லுதே, தெளிவா சொல்லு. சின்ன வயசுலயே என் அச்சன் மரிச்சு போய் அவரை கொன்னது சூடாமணியானு.
தெரியும், எனக்கு தெரியும்டா, தெரியும். அந்த சூடாமணிய போல்ஸ்ல பிடிச்சு கொடுத்ததே நான் தானே. അത് ഞാൻ അറിയും സാറേ. എന്റെ താത്ത അതെല്ലാം പറഞ്ഞു. ചമ്മൂത്തി എപ്പിടില്ലേ കണ്ടുപിടിച്ചേ? എന്റെ താത്താവും നാനും ചൂടാമണിയെ വാച്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. அப்பதான் சூடாமணிக்கு ஒரு மோன் உண்டு. அவன் பேர் சண்முகம்னு கண்டுபிடிச்சு. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு சூடாமணி வரும்னு யாம் அறியும் சாரே. அப்போதான் நாங்க அவனை கொல்றதுக்கு வந்தோம். அவனை குத்த போற நேரத்துல நீங்கள் மோன் இடையில வந்து அப்போ ഞങ്ങൾ പേടിച്ച് അവിടെ നിന്ന് ഓടിപ്പോയി. புரியுது புரியுது, அதான் சேதியா. சரி, நீ இப்ப எதுக்காக மறுபடியும் வந்தே? ஆ சண்முகத்தை எப்படியாவது கொன்னு கழியணும் சாரே. அதுக்காக தான் நான் திருச்சி வந்து. சரி சரி, அப்படித்தானே. உனக்கு சம்மூத்தை கொல்லணும், அதுக்கு நான் உதவி செய்தேன், போதுமா? சரி, அது எப்படி ஆனும்? இலே சம்முவோ எனக்கு எதிரி, அந்த சம்முவும் உனக்கும் எதிரி. அவன் நம்ம 2 பேருக்குமே எதிரி. அப்ப எதிரிக்கு எதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவன் நம்ம கூட்டாரம் தானே. நீ வந்த காரியம் முடிகிற வர நீ இந்த வீட்டிலே தங்கிக்கலாம். கொஞ்ச நாள் போட்டோம். இந்த சம்முவத்தை போட்டு தள்ள நானே ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன சொல்லுத? சமூகத்தோட சோழி முடிகிற வரையும் நீ பயமில்லாம இங்கேயே இருக்கலாம். ரொம்ப நன்றி சாரே. ஆனா என்னலே ஆனா அவன் நானு இந்தாரு, இங்க தங்கறதுக்கு நீ கூச்சலாம் பட வேண்டாம். உனக்குன்னு தனியா ரூம் தர சொல்லுதே. சாரே, அது இல்ல சாரே, எனக்கு கார் ஓட்ட தெரியாத சாரே. காரு ஓட்ட தெரியாதா? அவன் எதை ஓட்டுறதுனால முதல்ல கார் ஓட்ட கத்துக்குதான். நீ என்ன கார் ஓட்ட தெரியாதுங்க? சரி, உனக்கு கார் ஓட்ட சரி, பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இந்தாரு, நீ பாட்டுக்கு பேசாம இருக்கணும். சமூகத்தை கொல்றதுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன். நீ எந்த கவலையும் படாத. இல்லே சனியா ஐயா, அந்த அங்க அந்த பின்னால் இருக்கிற ரூம் இருக்குல்ல, அதுல ஒரு ரூமை தம்பிக்குன்னு தனியா ஒதுக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டேன். சரி சரி சரி. நீங்கள் அவனை இங்க வர வைங்க சாரே. அவனை நான் கொன்னு கழியும். வருவான், ஓடி வருவான், பார்த்துக்கிட்டே இரு. இல்லை சனியா, அந்த கல்லடியில் இந்த ரெடி எடுத்து வச்சிருக்கியா? இல்லை சனியா, மாந்தோப்புல திருட்டு மாங்காய் கல்லால் அடிச்சு சாப்பிட்டிருக்காளே நீ? அம்புட்டெல்லாம் நமக்கு தைரியம் இல்லையா? திருட்டு மாங்காக்கு ருச்சி அதிகம். ஓ, நான் சின்ன வயசு இருக்கும்போதே திருட்டு மாங்காய் சாப்பிட்டிருக்கேனே. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்குங்கயா? இல்லே, குறிப்பார்த்து என்னால் அடிக்க முடியும்னு சொல்ல வரேன் நான். ஐயா, இந்த நட்ட நடு ராத்திரியில வந்து நின்னுக்கிட்டு எதை குறிப்பாத்து அடிக்க போறியா? வா சொல்லுதேன், வா. இங்கேயா போயிட்டு இருக்கோம்? பாருலே, வேடிக்கை பாரு. பொருளே, இப்ப பாரு. இப்ப பாரு. எப்படிலே, எப்படி நம்ம திறமை? ஐயா, உங்க திறமை யாருக்கியா வரும்? குறி பார்த்து அடிக்கிறதுல மட்டும் இல்ல, ஒருத்தனை குறி வச்சு அவன் ஜோலிய முடிக்கிறதுலயும்
உங்களை விட்டா இந்த சீமையில ஆளே கிடையாதே. சாரே எந்த இது குழந்தைங்க விளையாடுற மாதிரி தெருவலுக்கு உடைச்சிட்டு இருக்கீங்க. இதை உடைச்சா எப்படி வருவான்? வருவான்லே, வருவான், கட்டாயம் வருவான். இல்லை சனியா, என்ன தயாராச்சியா? ஐயா, புது சிம் கார்டு வாங்கி போட்டு தயாரா இருக்கேன். கிளே, நீயும் தயாரா இல்லே?